சங்கீதம் 92:3 வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். காலையிலே கிருபை. பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை அளிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் காலை வேளை, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில இரவாகி உபத்திரம், கவலை, துக்கம் வந்தாலும் அதன் நடுவிலே தேவன் ஒரு காலை வேலையை வைத்திருக்கிறார். அவருடைய பொருள் என்ன? இன்று அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள் என்று சொன்னார். அதே போல இன்று உங்கள் வாழ்க்கையிலே அந்த கிருபையினாலே நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் என்பதை நம்புங்க. ரெண்டாவது, இரவிலே உங்களுடைய சத்தியம். இன்றைக்கு உலகம் முழுக்க இருளாகிய தவறான போதனைகளும் வணக்கங்களும் பொய்யானவைகளும் பெருகி கொண்டிருக்கிறதுனால இந்த இரவான நேரத்தில், அதாவது கசப்பான ஒரு சம்பவங்கள், விரும்பப்படத்தகாத காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்க இந்த இரவான நேரத்தில் சத்தியத்தை அறிவிக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த காட்ஸ் வாய்ஸ் மூலமாய் சத்தியத்தை உங்களுக்கு அறிவிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். நன்மை பெற்றவர்கள் என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாமே. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி இன்று இரவாகிய உபத்திரங்கள், வியாதி, விக்கனங்கள் இருக்கிற மக்களை கர்த்தர் நீர் உம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரிப்பீராக. காலையில் எப்போதும் உம்மை தேடக்கூடிய அனுபவத்தை உடைய பிள்ளைகள் தாரும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இயேசுவின் கிருபையினால் பிப்ரவரி 24 27 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்தை முடிக்க அருள் செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக திறப்பிலே நிற்பது உண்மை. காட் பிளஸ் யூ.